ரட்சிக்கப்படுவதற்கு பின்பு உள்ள காலமும் இருக்குது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் இப்படி இருக்கேன். இது ஒரு காலம். அதே போல கர்த்தரை தேடுகிற காலம், கர்த்தரை தேடாத காலம். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து திருச்சபைக்கு சென்று கர்த்தரை தேடாத மக்கள் இருக்கிறாங்க. ஜெபிக்காதவங்க, வேதம் வாசிக்காதவங்க, இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தரை தேடாத மக்கள் ஆலயத்தையே ஒரு டைம் பாஸ்க்கு வச்சுருப்பாங்க. ஃப்ரீயாக இருந்தால் போகலாம். என்னது, அதில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே நவா தெய்வம். மனசில் சுத்தம் இருந்துச்சுன்னா கடவுள் எங்கே தான் இருப்பாரா? என் மனசு ரொம்ப சுத்தங்க, யாருக்கும் நான் எந்த துரோகம் என்ன பண்ணதில்லை, இப்படிலாம் சொல்கிறவங்களா இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுகிற காலமும் தேடாத காலமும். தேடுகிற காலங்கள் எப்படி இருப்பார், தேடாத காலங்கள் எப்படி இருப்பார். தேடாத காலத்தை பற்றி பேசினா நம்ம வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை வேண்டாம், தேடுற காலங்கள் இருக்கிறத மட்டும் பேசுவோம். அல்லேலூயா. ஏமா தேடாத காலத்தை பற்றி பேசினோன்னு வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு பிபிஏ வந்துடும். அதனால் கர்த்தரை தேடினால் எப்படி இருக்கலாம், கர்த்தரை தேடினா எப்படி வாழலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி மக்களுக்கு ஆலயத்துக்கு வர்றதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலர் வந்தாங்கன்னா ஒரு ஃபேன்சியாக வருவாங்க. எப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லணும், என்ன சொல்லணும், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு ஃபேன்சியாக சொல்லிக்கணும் ஒன்று. இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா, ஆலயத்துக்கு போகலன்னா ஏதோ வந்துருமோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு வரவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த வகையறான்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தேவனை எப்படி தேடணும், எவ்விதமாய் தேவனை தேடும்போது தேவன் நம் வாழ்க்கையில் பலனை கொடுக்குறார். சில பேருக்கு இங்கே வந்தோன்னா ஃபோன் வந்துன்னே இருக்கும், எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அது பிரயோஜனமே இல்லை. நீ தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற, அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற, தேவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கர்த்தரோடு இருப்பதற்கு முயற்சி கொடுங்க, செலுத்துங்க, நேரத்தை செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், அமெரிக்க ஜனாதிபதியே அதிபரே என்ன பண்ணுறாராம், செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாராம். எங்கே ஆமாம், உம்மன் சாண்டின்னு ஒருத்தர் இருந்தார், கேரளா இருக்கிறாரு, செத்துறாரான்னு தெரில, கேரளா முன்னாள் முதலமைச்சர். உம்மன் சாண்டி எங்கே உட்காந்துக்கா தெரியுமா, சர்ச்சு ஃபுல்லாக இருக்குது, செருப்பு இல்லாமல் போகிற இடத்துல வாசப்படியில் உட்காந்துருக்கார். என்னால் ஒரு நிமிஷம் அப்படியே, ஏன் அவங்களெல்லாம் கர்த்தர் நல்லா வச்சுருக்கிறாருன்னா, அதுதான் இங்கே நல்லா இருக்கிறாங்க, நல்லா இல்லை, கர்த்தர் அவங்கள பரலோகத்தில் மேலே வச்சுருப்பார், தூக்கி கொண்டாடுவாங்கன்னு தெரியுமா. கர்த்தர் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு தெரியுமா, அது மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுவார். அல்லேலூயா. சில பலன் இங்கே கிடைக்கும், சில பலன் இங்கே கிடைக்காது, கிடைக்கும். இன்றைக்கும் நான் போன வாரம் சொன்னான்னு தெரில, இல்லை அங்கே சொன்னான்னு தெரில, இன்றைக்கும் தேவனுடைய ஊழியனுக்கு பணி செய்கிறவங்க இன்றைக்கும் பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. பாஸ்ட்டுக்கு சட்டை அயன் பண்ணி கொடுக்குது சொன்னா, எப்போ போனான்னு சொல்லணும், பாஸ்ட்டுக்கு சட்டை அயன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். சர்ச்சு கக்கூஸ் பாத்ரூம் கழுவுறாங்க. ஐடி கம்பெனியில் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான், சர்ச்சு கக்கூஸ் பாத்ரூம் கழுவுறான். என்னடான்னு போய் கேட்டால், அவன் நம்ம சர்ச்சு தானே பாஸ்டர் அப்படிங்கிறான். அதனால தான் மேலே இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்டேட்டஸே இருக்காது, ஸ்டேட்டஸை தூக்கிடுவார். ஸ்டேட்டஸ் பார்க்காம இரு, உன் ஸ்டேட்டஸ் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆலயத்தில் ஊழியக்காரங்கிட்ட திருச்சபையில் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் ஸ்டேட்டஸ் ஏறாது. ஆலயத்தில் நீ இங்கே ஒரு பணியாளன் தான். இங்கே எவ்வளவு சொத்து இருந்தாலும், என்ன ஜாதி இருந்தாலும், என்ன இருந்தாலும் சரி, இங்கே சாதாரண ஒரு நபர் தான் ஆலயத்துக்குள்ள. இங்கே கக்கூஸ் பாத்ரூம் கழுவுனா கழுவணும், தட்டு கழுவுனா கழுவணும், சபையை தொடனா துடைக்கணும், ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி செய்யணும். என்னன்னா எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்குத்தான் பலன், அதற்குத்தான் பலன்.
நான்லாம் செய்ய முடியாது, நான் படிச்சுட்டேன்னு சொன்னேன். என்னைக்கு நீ படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா அன்றைக்கே உனக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அன்றைக்கே உனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் தாழ்மைப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காதீங்க, ஆலயத்தில் ஈகோலாம் பார்க்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து. அது ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற நாட்கள், தேடாத நாட்கள். சில பேர் கொஞ்சம் அப்படி வரும்போது ஒரு மாதிரி தோணும், மண்டெல்லாம் அப்படி இப்படி இப்படி இருக்கும். வேண்டாம், அதெல்லாம் தூக்கி வெளியே போடு, கழட்டு, அதெல்லாம் கழட்டி வெளியே போடு. ஹல்லேலூயா. யாரும் ஏளனமாகவோ சீப்பாவோ நினைக்காதீங்க. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா போதும். ஹல்லேலூயா. 16 வயது சிறுவனை கொண்டு வந்து யூத சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவை அமர வைக்கிறார்கள். அவனுடைய தகப்பன் அமத்சியா. அவர் இறந்த பின்பதாக 16 வயசு பையன். இன்னைக்கு இருக்குதுலாம் பிஞ்சில் தான் பழுத்து இருக்குது. 10 வயசானவே அதுக்கு எல்லாமே தெரியும். சில பேருக்கு இன்னும் சீக்கிரமாகவே தெரியுது. ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க பிள்ளைங்க. இன்னைக்கு நம்ம தான் அவங்ககிட்ட கற்றுக்கணும் போல. அவ்வளோ மெச்சூர்ட், பயங்கர மெச்சூர்ட். உங்களுக்கு தெரியாத வெப்சைட்லாம் யாருக்கு தெரியுது? அவங்களுக்கு தெரியுது, அந்த வெப்சைட்லாம் தெரியுது. அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத டெக்னிக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு கூட சில விஷயம் புரியாமல் இருக்கலாம், அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறாங்க. ஆனால் அன்னைய காலம் 40 வயசுலேயும் 36-35 வயசுலேயும் பாவம் ஈசாக்கு கொண்டு தெரில இல்லை, ரொம்ப இன்னசென்ட். அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு தலையாட்டிகிட்டு இருக்கிறான். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு, இப்போல்லாம் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களாம் பெற்றதுக்கப்புறம் அப்பா போய் ரெண்டு வைப்பார். பையனை போய் 2 வைப்பார். அந்த பையன் ஒன்றுமே சொல்ல மாட்டான், அமைதியாக இருப்பான். அண்ணன் போய் 2 வைப்பார். என்ன பண்ண மாட்டான், என்ன சொல்லுவான்? எங்கள் அப்பா எங்கள் அண்ணன். இன்னைக்கு சொல்ல முடியல, எதுவும் ஒன்று என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. பாஸ்ட் அடிச்சு தருத்துவார், இந்த பக்கம் வராதன்னு தருத்துவார். சில விசுவாசி உங்களால நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, தருத்துவார். இந்த பக்கம் ஒன்றை பார்த்தேன் அவ்வளோதானே, அந்த விசுவாசி மறுபடியும் அழுது நிற்கும். நீங்கள் தான் எனக்கு ஆண்டவர் சொன்னீங்க நிற்கும். அப்படிப்பட்ட காலம் இன்னைக்கு என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. 16 வயது அந்த சிறுவனிடத்துல ஒரு ராஜ்யபாரத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லை? அவனை கொண்டு வந்து, இந்த ஊசியா என்கிறவனை கொண்டு வந்து ராஜ்யபாரத்தில் அமர வச்சுட்டாங்க. அந்த 16 வயசு சிறுவனுடைய இருதயத்தில் தேவனை தேடுகிற ஒரு மனது ஏற்படுத்தினது. எப்படி அந்த தாக்கம் வந்ததுன்னா, வாசிக்கலாம். நம்ம 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்கள். யாரு? இந்த உசியா ஒரு பாஸ்டரை ஃபாலோ பண்ணார், ஒரு தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணார். அந்த தீர்க்கதரிசி யாருன்னா சகரியா. நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். அதில் இஸ்ரவேலின் ரட்சிப்பை குறித்தும் தேவன் கூட இருப்பதை குறித்தும் கண்டிப்பதை குறித்தும் எல்லாத்தையும் போட்டிருப்பார். வெறும் பிளஸ்ஸிங்கை மட்டும் அவர் என்ன பண்ணல, போடலை. இன்னைக்கு வெறும் ஆசீர்வாதத்தை சொன்னால் மட்டும் நல்ல பாஸ்டர், கண்டிச்சுட்டாருன்னா அஜுஜோ அவரு பயங்கர டென்ஷன். சும்மா இருக்குன்னு என்ன பண்ணி விட்டுறது, டென்ஷன் ஆக்கி விட்டுறது. நீங்கள் யாருக்காவது ஏன் பாஸ்டர் ரொம்ப சில நேரம் டென்ஷன் ஆகிறீங்க, உட்காருங்களேன் என் பக்கத்தில், ஒவ்வொரு விஷயத்தான் நான் லிஸ்ட்டு போடுறேன், நான் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பிபி ஏறி போயிடும். ஒவ்வொருத்தரும் பண்ணுற வேலைக்கு முடிக்கும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு பிபி ஏறிடும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த சகரியாவினுடைய தீர்க்க தரிசனங்கள், அவர் கர்த்தரோடு இருந்து பேசின வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறத எழுதுகிறத பார்த்து இந்த உசியா ராஜா கேட்டு கர்த்தருக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்ந்தார்.
அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, திருச்சபை போதகன் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? வளரணும். கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், சத்தியத்தில் வளரணும். அன்னைக்கு எப்படி ஒரு கேள்வி கேட்டால் முழிச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? முழிக்கக்கூடாது. நான் கேட்குறேன், யூத சாம்ராஜ்யத்தில் எத்தனை கோத்திரம் இருந்தது? யூத சாம்ராஜ்யத்தில் எத்தனை கோத்திரம்? 2. யூத எத்தனை கோத்திரம்? பின்னாடி சொல்லுங்க. யூத சாம்ராஜ்யத்தில் எத்தனை கோத்திரம்? எத்தனை கோத்திரப்பா? நீ சொல்லுப்பா. 4. புரியல. 8. 2 நினைக்கிறேன். ஓ சரி. வேற பின்னாடி? சரி, இந்த பக்கம் சொல்லுங்க. யூத சாம்ராஜ்யத்தில் எத்தனை கோத்திரம்? என்னங்க ஏன் அடி பார்க்குறீங்க? சொல்லுங்க. யூத சாம்ராஜ்யத்தில் எத்தனை கோத்திரம்? மொழியே சரியில்லையே, அவனுங்களே பரவாயில்ல போலுது. சிச்சோ, 2 கோத்திரம் தான். 2 கோத்திரம் என்ன கோத்திரம்? இன்னொன்னு எப்ராஹிம், அப்புறம் இன்னொன்னு யூத கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் சேர்ந்தது யூத சாம்ராஜ்யம். மிச்சம் இருக்கிற 10 கோத்திரமும் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம். சாலமோன் நாட்களுக்கு பின்பதாக, நல்ல கவனம், அடிக்கடி நான் சொல்றேன், சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பதாக ரெகபயாம் அரசாட்சியில் வராரு. அரசாட்சியில் வரும்போது அங்கே சாம்ராஜ்யம் பிரியுது. 10 சாம்ராஜ்யம் ஒரு இஸ்ரேல் சாம்ராஜ்யமாகவும் 2 சாம்ராஜ்யம் யூத சாம்ராஜ்யமாக பிரியுது. அல்லேலூயா. 2 கோத்திரம் யூத சாம்ராஜ்யமாக பிரியுது. அதில் 10 கோத்திரம் இஸ்ரேல் சாம்ராஜ்யம் பிரியுது. இப்போ இது நமக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கே கஷ்டமாக இருக்கு பாருங்க. எத்தனை வருஷமாக சொல்லி கொடுக்குறேன், அடிக்கடி சொல்கிறேனே இதை. சரி கவனிங்க. இந்த இந்த 2 சாம்ராஜ்யம், அதில் யூத சாம்ராஜ்யத்து மேலே தான் யார் உட்காந்துருக்கா அரசாளும்படி? இவர் 10வது அரசன். எத்தனாவது அரசன்? 10வது அரசன். இவருடைய வாழ்நாட்கள் 52 வயது தான். அதில் பார்த்தீங்கன்னா அவர் 799 739 வரை அவருடைய காலங்கள். அல்லேலூயா. சரி, இவர் அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அப்படின்னா இவர் வாழ்க்கையில் 2 பார்ட் இருந்திருக்குது. ஒன்று கர்த்தரை தேடின காலம், இன்னொன்று கர்த்தரை தேடாத காலம். அப்போ நீங்களும் நானும் எந்த காலத்தில் இருக்கிறோம்? எந்த காலத்தில் இருக்கோம்? கெட்ட காலத்தில் இருக்குமா? இப்போ இப்போ என்ன காலத்தில் இருக்கோம்? கிருபையின் காலத்தில் இருக்கோம். நம்ம என்ன காலத்தில் இருக்கோம்? ஏன்னா இவ்வளோ டியூப்லைட்டாக இருக்கிறீங்க. இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம். ஆனால் அந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையில் 2 காலம். ஒன்று கர்த்தரை தேடுகிற காலம், கர்த்தரை தேடாத காலம். ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையில் இதை கடந்து வந்திருப்பாங்க. சில நாள் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பாங்க, உபவாசம், சில நாள் ஜெபிக்காம அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்க. நல்லா கவனிச்சுப்பா, நீங்கள் ஜெபிக்கும் போது, தேவனை தேடும் போது, தேவன் உங்கள் காரியங்கள்லாம் மிக அழகாக முடித்து கொடுத்திருப்பார். கடந்து போக முடியாத பிரச்சனையை கூட ரொம்ப ஈஸியாக கடந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தரை தேடாத காலத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும், போராட்டங்களை சந்திச்சிருக்கக்கூடும். அதுலேருந்து சின்ன பிரச்சனை தான் இருக்கும், அதுலேருந்து மீண்டே வர முடியாது. அல்லேலூயா. அப்போது இந்த உசியா என்கிற இந்த ராஜா 16 வயது அரசன் கர்த்தரை தேட ஆரம்பித்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார். அல்லேலூயா. இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பித்தால், நீங்கள் உண்மையாக நீங்கள் மனசாட்சியோடு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தினமும் ஜெபித்து, தினமும் வேதம் வாசித்து, பரிசுத்தமான வாழ்விலே நடக்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டே நடந்து கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா வரலையாங்கிறத யோசிச்சு பாருங்கள். 1. 2வது, நான் அப்படி இருக்கிறேன்னா, அப்படி இருந்தால் மாற்றம் அடையுமா? நீங்கள் 1 மாதம் நேரம் எடுத்துக்கோங்க. ஒரு மாதம் முழுக்க எடுத்துக்கோங்க. நீங்கள் தினமும் ஜெபித்து, வேதம் வாசித்து,
நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வதற்கு 1 மாதம் முழுக்க முயற்சி எடுங்க. அந்த 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு உங்கள் மனது இணங்குகிறதா என்று பாருங்கள். என்னது அங்கே போட்டிருக்குல்ல, மனது இணங்க வேண்டும். எதுக்கு? அதன்படி நடப்பதற்கு இணங்க வேண்டுமா? ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி செய்யும்போது தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். எப்படி காரியங்களை வாய்க்க செய்தார்? 6வது வசனத்தை படிங்க. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினான். காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டான். அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? தேவன் உசியா ராஜாவுக்கு துணை நின்றார். எப்படி பாருங்க, அவர் போய் பெலிஸ்தர்களோட யுத்தம் பண்ணார். தேவன் அவங்களாம் அழிக்க சொன்னால பெலிஸ்தர், அஸ்தோத்துக்கள், அந்த விக்கிரக கோட்டைகள்லாம் போயிட்டு அந்த அலங்கங்கள்லாம் இடிக்க சொல்கிறாரு. அவன் போய் அவருக்கு பிடிச்சதை இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நம்ம தேசத்துக்கிட்ட இவைகள்லாம் வரக்கூடாது, இந்த விரோதிகளுடைய அதிகாரங்களை அழிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தான். பார்த்தீங்களா? கர்த்தர் அவனுக்கு துணை நின்றாராம். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்ருவின் அதிகாரங்களை உடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ, உங்களை பாதிக்கிற விஷயங்களை நீங்கள் சரி பண்ணணும் முயற்சி எடுக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக துணை நின்று கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னா முதலாவது நீங்கள் சத்ருவோடு கூட போராடுவதற்கு நீங்கள் ரெடி ஆகணும். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, அது கர்த்தருடையது. நீங்கள் எப்போ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும்னு நீ நிற்கிறீங்களோ, யுத்தம் உங்களுது இல்லை. சத்ரு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. யுத்தத்தை அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஒரு தாவீது எழும்பி நின்று அவன் சொல்றான், சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொன்னான். அவன் பலமோ அவனுடைய உருவமோ அவனுடைய திறமையோ அங்கே ஒன்றும் செய்ய முடியாது கோலியாத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. இவன் சென்றான், கர்த்தர் யுத்தத்தை வெற்றியாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படின்னா சத்ருவை அழிக்கிறதுக்கு, பிசாசின் அதிகாரம் அழிப்பதற்கு நீங்கள் எப்போ உங்கள் காலை எடுத்து நீங்கள் வைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக துணை நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றியை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சைஸுக்கும் உங்கள் உருவத்துக்கும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்கள் வெற்றி அநேகர் பேசப்படுகிற ஒரு வெற்றியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, சத்ருவின் அதிகாரங்களை அழிக்கக்கூடிய ஜபங்களை செய்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். ஹல்லேலூயா. இந்த ஜப நாட்களில் வந்தவங்களுக்கு தெரியும், சில முக்கியமான காரியங்களை உடைச்சி என்ன பண்ணியிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? இல்லைன்னா சில குடும்பங்களில் சில போராட்டங்கள் பெரிதாய் மாறி இருக்கக்கூடும். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், அம்மோனியர் உசியா ராஜாவுக்கு வந்து காணிக்கை கொடுத்தாங்களாம். பொருளாதாரத்தை கர்த்தர் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த அம்மோனியர்கள் யார்? நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, நீங்கள் இந்த அம்மோனியர்கள் இஸ்ரவேல் மக்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறவன், தானியங்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மிருகஜீவங்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கிறவன் கர்த்தருக்காக கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்போது அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்க வேண்டியவனே கொடுக்க மாட்றான். ஏன்? நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எவன் கொடுக்க மாட்டான், எவன் செய்ய மாட்டான், எவன் இரக்கமே பாராட்ட மாட்டான்னு நினைக்கிறோமோ அவனை கொண்டே கர்த்தர் செய்ய வைப்பார். எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டான். ஆனால் நம்ம போய் சும்மா நின்னாவே நமக்கென்று அவங்க செஞ்சிருவாங்க, உங்களுக்குன்னு செய்வாங்க. அவங்க சில முகத்தை பார்த்தா செய்யக்கூட தோணாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற முகத்துக்கும் தேடாத முகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை?
கர்த்தரை தேடுகிற முகம் பிரகாசம் அடையும். எப்போதும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முகம். நீங்கள் என்ன க்ரீம் போட்டாலும் அந்த ஃப்ரெஷ் கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் என்னது அது மாய்ஸ்சரைசரா, அப்புறம் அது அந்த ஃபேர் அண்ட் லவ்லி, ஹிமாமி நேச்சுரல் ஹேர் க்ரீம், மிராக்கிள் ஒயிட்டு, இன்னும் நிறைய வருது இல்லை இப்போ. அது என்னது ஆம்வே ப்ராடக்ட் நிறைய வருது பாருங்கள். நீங்கள் என்ன போட்டாலும் உங்கள் முகம் ஃப்ரெஷ் ஆகாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றால் உங்கள் முகம் பிரகாசம் அடையும். உங்கள் முகம் அது ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு முகமாக மாறிடும். அல்லேலூயா. விடியா மூஞ்சியாக நம்ம மூஞ்சி இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாலும் முகம் வசீகரம் அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யாதவங்க கூட எடுத்து அவங்கள மீறி வந்துடும். அல்லேலூயா. உசியா கர்த்தருடைய சமூகத்தை தேடினபடினாலே கொடுக்காத அம்மோனியவன் புடுங்கி திங்கிற அம்மோனியை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். நடக்காதவைகள் எல்லாம் நடத்தி கொடுப்பார், நடக்க வைப்பார். அவர் தானே செயல்படுறவர். நீங்கள் எதிர்பாராத எனக்கு எந்தவித சோர்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு தேவையே இல்லைங்க. எப்படியோ உங்கள் பையன் நிரப்புவார். விசுவாசிகளும் நடக்கும்பா, இல்லை நடக்காதுப்பா. விசுவாசி வாய் திறந்து ஆமையை நல்ல போட்டால் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. விசுவாசி அதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு ஏதோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கெல்லாம் எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும்பா. எப்படியோ நடக்கும். எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் நடக்கும். நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டேன்னா நடக்கும். எப்படியோ நடக்கும். யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டேன். பின்னாடி நிறைய பேசுவாங்க, அவனை பற்றி எனக்கு அவசியமாக கிடையாது. அப்படி உதறி போட்டு இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். சட்டை கூட பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன நடத்துறது கர்த்தர் தானே. அல்லேலூயா. நானா பழப்பத்து போய் அந்த பாஸ்ட் ஊழியத்துக்கு வந்துட்டேன். பழப்பத்து போய் வந்துட்டேன். ஒன்றுத்துக்கு துப்பு இல்லாமல் வந்துட்டேன். அல்லேலூயா. எதுவுமே தெரியாமல் வந்துட்டேன். அவர் கூப்பிட்டனால வந்தேன். அல்லேலூயா. அதனால் எனக்கு எந்தவித சலனமும் கிடையாது. அழைச்சவர் கொடுக்குறாரு, அழைச்சவர் நடத்துகிறார். பொறாமப்பட்டவன் எலும்புரிக்கா போயிட்டே இருப்பான். பொறாமப்படுறவங்க ஆயிடுவாங்க. அவன் தான் எலும்புரிக்கா போவான. நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. தேவனை சார்ந்து நில்லுங்க, உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எனக்கு யாரை பார்த்து பொறாமப்படுற பழக்கங்களை யாரையும் உற்று நோக்கவே மாட்டேன். அது எனக்கு வரவே வராது. என் கூட திருச்சபையில் இருந்தவங்க, நெருங்கிய உறவுகள், நண்பர்கள், அவங்கள உற்று பார்க்கவே மாட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு சொல்லணும்னு வச்சுங்களேன், எத்தனை சார் போட்டிங்க, என்னென்ன வாங்கி கொடுத்தீங்க, நோண்டி நோண்டி நொங்க எடுத்துருவாங்க. நம்மளை இருதயமே குடஞ்சிருவாங்க பாருங்க. அப்புறம் என்னென்ன இது அவங்க சொத்துன்னா, உண்மையே சொல்கிறேன்னா கர்த்தர் பார்க்குறாரு. என் மகள் கூட அலைன்ஸ் பார்த்தேன்ல, ஒரே ஒரு வார்த்தை அவங்க ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே கேட்கலங்க. கர்த்தர் சாட்சி, ஆல்டரில் இருந்து சொல்கிறேன். விசாரிக்கவே கிடையாது. எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு கர்த்தர் ஒன்று கொடுக்குறாருன்னா அது பெட்டராக தான் கொடுப்பார். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எதையுமே தங்கச்சிக்கு எந்த டீப்பான விசாரணை போட்டு கொடைஞ்சி எடுங்க. கர்த்தரை நம்பி வாழ்றையா, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தான் செய்வார். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் பெருசாக நான் சொல்கிறேன். ரொம்ப நோண்டினா அது நோண்டினே தான் இருக்கும். ரொம்ப நோண்டாத, ரொம்ப நோண்டி நொங்க எடுக்காது. கர்த்தரை பார்த்து நில்லு, கர்த்தரை பார்த்து நில்லு, கர்த்தரை பார்த்து. கர்த்தரை தேடினால் அவர் காரியங்களை வாய்க்க செய்யும். எத்தனை பிசுனாரி கர்த்தருக்கு என்று கொண்டு கொடுப்பாங்க தெரியுமா? கர்த்தருடைய சபை கூட கொடுக்காது. ஆனால் பர்சனலாக எனக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க. வச்சுங்க பாஸ்டர். என்னடா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படிடா இது நடக்குது? அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. எப்படியோ கர்த்தர் திறப்பார் உனக்குன்னு வழி. யாருக்குமே செய்யாத உனக்குன்னு செய்யறதுக்கு நிற்பான், வெயிட் பண்ணி நிற்பான். நீ ஒரு வார்த்தை கேட்ட மாட்டியான்னு நிற்பான். அல்லேலூயா. தேவனே அதை செய்கிறான். ஆனால் யார் முகத்தையும் பார்த்து யாருக்கிட்டையும் போய் நின்றாத, கர்த்தருடைய சமூகத்தில் நில்லு. அவர் உன்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் நிறுத்துவார். நமக்கு எங்கேயாவது போய் நின்றுன்னே பழக்கம். பொய்யெல்லாம் சொல்ல. நிறைய ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நண்பர்கள் தான், அவங்கள தவறாக சொல்ல. போய் எங்கேயாவது போய் ஒரு ஹெல்ப்புக்காக நிற்பாங்க. நம்ம பழக்கமே கிடையாது. வரும்னா வரும். அல்லேலூயா. நம்ம வாங்கினா இப்படி தான் வாங்குவோம், கௌரவமாக தான் வாங்குவோம். அல்லேலூயா. எங்கேயும் இப்படி போய் நிற்கவே மாட்டோம்.
நம்மளை எப்படி கொடுக்கணும்னா ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்கணும், வாங்கிக்குவீங்களான்னு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தானங்க கூப்பிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் தானே அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் தானே அவங்களுக்கு கொடுக்குறாரு. சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க வாய் திறந்து பேசிட்டீங்கன்னா கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. சூப்பர், நல்ல விசுவாசமா இருக்கிறீங்க. இன்னும் பத்தாது, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இதெல்லாம். அல்லேலூயா. அவன் பலம் கொண்டான். அல்லேலூயா. கர்த்தரை தேடும்போது அவன் பலன் கொள்ளுகிறான், சத்ருவின் மேல் அதிகாரம் செலுத்துகிறான். சத்ருவின் மேல் என்ன பண்றான்? அதிகாரம் செலுத்துகிறான். தேவனை நோக்கி பார்க்கிறவங்க சத்துருக்கள் மேல் அதிகாரம் செலுத்துவார்களே ஒழிய சத்துருக்கள் நம்ம மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. நான் விசேஷமானவன், வித்தியாசமானவன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் பிரசன்னத்துக்குள்ள வாழ்றேன், அவருக்குள்ள வாழ்றேன், அவரோடு நெருங்கி வாழ்றேன். நான் விசேஷமானவன், வித்தியாசமானவனா இருக்கிறேன். அல்லேலூயா. விசேஷமானவன், வித்தியாசமான, யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட எப்படி நெருங்கணுன்றதை மட்டும் கவலைப்பட்டா போதும், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்படியே எருசலேமிலே மூலைவாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். இப்போ முதல்ல பலன் கொண்டான், இப்ப பலப்படுத்தி கொள்ளுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன ஆவாங்க? புது பலன் அடைந்து எது போல? கழுகை போல. நான் முதல்ல நினைச்சுக்க கழுகு நினைச்சிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு பிக்சர் ஒன்று இடையில போட்டு, அந்த போன வாரம் முதல் வாரம் ஒரு பிக்சரில் நான் தான் அந்த வேர்ட் ரைட் பண்ணுவேன். போடும்போது பார்த்தா அது கொக்கு, அது கொக்கோசம் வேற ஏதோ, ஆனால் கழுகு இல்லை. ஒரு அழகான பறவை போட்டேன். போடும்போது என்ன ஆண்டவரே, நான் கழுகுக்கு போய் இதை போடுறேன்னு யோசிச்சு பார்த்தா, அப்புறம் தான் நல்லா பாரு, நம்ம சத்தம் கேட்டுது. உத்து பார்த்தா அது வசனம் சொல்லுது, கழுகை போல தான். கழுகு இல்லை, நீ கழுகு இல்லை, ஆனால் கழுகை போல நான் உன்னை பறக்க பண்ணுவேன், கழுகை போல பலனை கொடுப்பேன். நம்ம நினச்சிக்குவோம் அப்படியே, இல்லை இல்லை இல்லை, அதை போல. அல்லேலூயா. கழுகு பறக்கிற உயரம் வேற எதாவது பறக்கிறத பார்க்க முடியுமா? அதே போல் அது வேட்டையாடுற மாதிரி வேற வேட்டையாட முடியுமா? எவ்வளோ உயரத்தில் மேலே இருந்தாலும் கீழே தண்ணியில் இருக்கிற அந்த மீனை டார்கெட் பண்ணிச்சுன்னா அப்படி ஒரு பார்வை திரும்பி அது போய் அடிச்சுன்னு வச்சுக்கோமே, கரெக்டாக பெரிய மீன் அடிச்சு தூக்கும் அது. அதே மாதிரி முயல் அந்த குழியில் இருக்கும்போது அதுக்கு தெரியவே தெரியாது எப்படி வந்தது, எப்படி அதை தூக்குச்சுன்னு தெரியாது. 5 கிலோ 10 கிலோட தூக்கிடும், 10 கிலோ 15 கிலோட தூக்கும் ஒரு கழுகு. வளர்ந்த கழுகுலாம் ஒரு ஆலையை கூட தூக்கிட்டு போயிடும், சின்ன குழந்தைங்களாம் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடும். பாருங்க அதனுடைய பலன் எவ்வளவு இதாக இருக்குது, எவ்வளோ ஷார்ப்னஸ்ஸு. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருக்கிறவன் பலமாக இருப்பான், தன்னை பலப்படுத்தி கொள்வான். அல்லேலூயா. நல்லா கைத்தட்டினீங்க போங்க. சில பேர் கை அடி தட்டும். ஏன்னா சத்தம் யாருக்கு என்ன பக்கத்துல கேட்டுருச்சுன்னா வெடி வெடிச்ச மாதிரி காது பிஞ்சிருமே. இல்ல அடி ஸ்டைலா சில பேர் தட்டாங்க பாருங்க. இந்த டெக்னிக்கல்லாம் எங்க இருந்தா வருதுன்னு எனக்கு தெரியல. பலப்படுத்தினான், தன்னுடைய பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான். அல்லேலூயா. பாருங்க, கோபுரங்கள்லாம் கட்டுறாராம், எல்லா இடத்துலையும் பட்டணத்தின் பாதுகாப்பு. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாசல்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். அரணா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் உங்களை வெண்கல அரண்களாக மாற்றுவார். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கும்போது நடக்கும், கர்த்தரை தேடும் போது தான் அவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இல்லாட்டினா எப்படி நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பாருங்களேன், ஒரு சில வசனங்களை வாசிச்சிடலாம். சங்கீதம் 9:10 வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 9:10. உம்மை தேடுகிறவரை நீ என்ன பண்றது இல்ல, கைவிடுறது இல்ல. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 34:10 படிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சிங்கக்குட்டியே கூட என்னவா இருக்குமா? பட்னியா இருக்குமா? ஏன்னா அது வேட்டையாடுறதுக்கு சில நேரம் தாய் சிங்கத்தினால வேட்டையாடி கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுனா என்னவா? ஒரு நன்மையும் குறைவுபட வைக்க மாட்டார். அல்லேலூயா. புரிஞ்சவங்கள நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இது வெயில் நேரமா இருக்கணும், அப்படியே ஃபேன் போட்டு அப்படியே இழுக்குது போல இல்லை? நானும் கவனிச்சுட்டாரு, 2 வாரமாக தான் அப்படி இருக்குது. அப்படியே அப்படியே அந்த ஒரு கதப்பான சூடு, அந்த மேலேருந்து காற்று அப்படி போடும்போது அப்படியே நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, பரவாயில்ல, அழகாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல எதம்மா அப்படியே. ஆஹா, சே, இப்படி கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்னு வேத வசனத்தின்படி ஆலயத்தில் கர்த்தர் நல்ல தூங்க வைக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாங்க. நீதிமொழிகள் 8:17 படிங்களேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமா, தேவனை தேடினா விஷன்ஸ் பார்க்கலாம், சொப்பனங்களை பார்க்கலாம், தரிசனம், சொப்பனம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம், ஏன் முக தரிசனத்தையே பார்க்கலாம். காலையில் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். நான் என்னுடைய அனுபவங்கள்லாம் ஆச்சரியமான அனுபவங்கள் தான், அதெல்லாம் நடக்கும். அப்படிலாம் நிறைய அனுபவங்களை காலையில் கொடுப்பார். காலை ஜெபம் பண்ண பாருங்க, எந்திரிச்சு அந்த சமூகத்தில் அமர்ந்து பாருங்களேன், அந்த அனுபவங்கள்லாம் விசேஷமாகவே இருக்கும். அல்லேலூயா. அதனால் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணி பழகுங்க. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? புதிதாய் புலம்பல்ல சொல்கிறார்ல, 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன், சொல்கிறார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் அவைகள் புதிதாக. எவ்ரி மார்னிங், தினம் தினம் அது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்லேலூயா. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கும்ல, இன்றைக்கு வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிற அனுபவங்கள் வித்தியாசமாகத்தான் இருக்கும். சங்கீதம் 33:20 படிங்க. 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்குது, அவரே நமக்கு துணையும். ஆமா, அவர் நமக்கு துணையா இருப்பார். படிச்சோம்ல, இப்போ அவர் துணை நின்றார். அப்போ தேடும்போது அவர் நமக்கு என்னவா இருப்பாரா? துணையா இருப்பாரு, கேடகமா இருப்பாரு. அப்புறம் சங்கீதம் 146:5 படிங்க. சீக்கிரம், நேரம் ஆயிடுச்சு பாருங்க, இல்லைன்னா அரை மணி நேரம் லேட் பண்ணுவேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, ஆமா, அவரை தேடணும், அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும், அவரை துணையா இருக்கிறாருன்னு எப்படி நினைச்சுக்கணுமா? துணையாக கொண்டு மனசுல எப்படி நினைச்சுக்கணும்? கர்த்தர் என் வேளாண்மை பிரியன். அவனுக்கு விவசாயம் பண்ண ரொம்ப பிடிக்கும், எனக்கும் விவசாயம் பண்ணது பிடிக்கும், ஆனால் நிலம் தான் இல்லை. அல்லேலூயா. விவசாயம் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இல்லை? விவசாயம் ரொம்ப நல்லது. ஏன்னா பூவா கிடைக்கல. எல்லாருமே இன்னைக்கு படிச்சு என்னவாயிடுறாங்க? நேத்தா யோசித்தேன், எல்லாருமே சாஃப்ட்வேர் என்ன போனால் மற்ற வேலைக்கெல்லாம் யார் தான் இருப்பா? எப்போ இந்திக்காரன் தான் கூப்பிடணுமோ? இல்லை, அப்படி தானே? மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு ஆள் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன் நான். எல்லாம் இந்திக்காரன் தான் மற்ற வேலை செய்வானுங்களோ அப்படின்னு. நல்லா கவனிங்க, நல்லா படித்து விவசாயம் பண்ணலாம், நல்ல மகசூல் கிடைக்கும். படித்தவனுக்கு எப்பயுமே பொது அறிவு கம்மியா? அம்மாவா இல்லையா? எனக்கு தெரியாதுங்க, சொல்கிறாங்க, அப்படி ஊரில் பேசிக்கிறாங்க. படித்தவனுக்கு பொது அறிவு கம்மியா, பயங்கர சோம்பேறிங்களா, அப்படி சொல்கிறாங்க. படித்தவங்க ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்களாம். சில நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு சரியாக தெரியாதான், முடிவு தெரியாதான் சொல்லிக்கிறாங்க. அப்படி நான் சொல்ல. அதனால் விவசாயத்தை படிச்சுட்டு என்ன பண்ணலாம்? நல்ல க்ரோத்தாக பண்ணலாம். பெரிய அந்த ப்ராட் மைண்டோட கரெக்டாக செலவு பண்ணால் வேறு லெவலில் விவசாயம் உலகத்துக்கு என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பலாம். அல்லேலூயா. ஆமாம், கழுத சாணி, கழுத மூத்திரம், கழுத பாலில் ஒருத்த கோடீஸ்வரன் ஆகிட்டான். அது நீ கழுத மேய்க்கிறதுக்கு தான் லாக்கின்னு சொன்னால், அவன் கழுத பிற்காலத்தில் அவர் கழுத மேய்க்கிறவராக மாறி அவர் கழுத பண்ண வச்சு, கழுத சாணி, கழுத மூத்திரம், கழுத பால் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாருங்க. அவர் என்ன அப்படி பார்க்குறீங்க? சீரியஸாக தான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க.
நாம் எதையும் நேர்த்தியாக செய்யணும். வெள்ளாண்மை பிரிய நான் விவசாயத்தை நல்லா டெவலப் பண்ண நல்ல அழகாக பண்ணிட்டார் உசியா ராஜா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது அவர் என்ன செய்தார் தெரியுமா? வாசிக்கலாம். 26:13. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவர்கள் எல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலை சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். ஆமா, அதுக்கப்புறம் 15 கடைசி பகுதி படிங்க. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவர் என்ன பண்ணாருன்னா மிலிட்ரி ரெடி பண்றாரு, ஆர்மியை நல்ல பலப்படுத்துறாரு, புது கருவிகள் எல்லாம் ஏற்படுத்துறாரு, வாங்குறாரு. அதே போல தொழில் செய்வதற்கு உண்டான எந்திரங்கள் எல்லாம் உருவாக்குறாரு. நீங்க அடுத்த வருஷம் படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ இவர் ஒரு நல்ல ஆர்மி பாதுகாப்பு எல்லாமே பக்கவாயிட்டார். ஏன்னா அவர் கர்த்தரை தேடினார், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவரை பூரணமாய் ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லப்பா. இப்போ நல்ல பிளெஸிங் ஆயிட்டார், சூப்பர் ஆயிட்டார். ஏன்னா கர்த்தரை தேடினால, கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சனால சூப்பர் ஆயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் பாவம். அது இதுவரையிலும் கர்த்தரை தேடின நாட்கள், இப்போ கர்த்தரை தேடாத நாட்கள். 16 படிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இப்ப பாருங்க, எவ்வளவு அவன் பலப்பட்டானோ அது வீணா போகிற அளவுக்கு அவனுக்கு மனமேட்டிமையும் பெருமையும் வந்துச்சான். அதுவும் கர்த்தருக்கு விரோதமா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு மனுஷன் இல்லைங்க, கர்த்தரே எதிர்த்து நிற்கிறாராம். அப்போ எவ்வளவு உச்சிக்கு போனாலும், எந்த உச்சிக்கு போனாலும் தாழ்மையின் அனுபவத்தை விட்டுறவே கூடாது. நான் யார் தெரியுமா, நான் இப்படி அப்படியா அப்படி என்னம்னா புட்டுக்குமா. தாழ்மையிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. அல்லேலூயா. இவன் மேட்டிமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எழும்பிட்டான். எப்படின்னா நடந்துச்சு, படிக்கலாம் அடுத்த வசனம். அவனோடு கூட கர்த்தரின் ஆசிரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லாபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா மேன்மை உமக்கு லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து. இப்ப என்ன நடந்துச்சு? ராஜா இப்ப நான் செய்யறதெல்லாம் வாசிச்சிருச்சு, அவனுக்கு எல்லாமே சூப்பர். அவரு சத்துரு போய் நிற்கிறாரு, வெற்றி பெறான். அடுத்தது அம்மோனியர்கள் பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ண கர்த்தர் பலப்படுத்துறாரு, அப்படி பலத்தை கொடுக்குறாரு. அப்புறம் பாதுகாப்பை கொடுக்குறாரு, ஆர்மியை பலப்படுத்துறாரு, விவசாயத்தில் ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணிட்டார். இந்த தூபம் காட்டுற வேலை தானே ஆசாரியன் கோயில், இது ஒரு பெரிய வேலையா? உடியா, நான் தூபம் காட்டுறேன் சொல்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் வளரும்போது எங்கே முட்டுவாங்கன்னா பாஸ்ட்டுக்கிட்ட முட்டுவாங்க. ஒரு பெரிய ஒரு லைசன் கவனிங்க, போதகனிடத்தில் திருச்சபையில் முட்டி பழகினா அது உனக்கு கேடு. அல்லேலூயா. போதகன்கிட்ட திருச்சபையில் முட்டக்கூடாது, வேற எங்கேயாவது போய் முட்டணும். திருச்சபையிலும் போதகங்கிட்ட முட்டுனா அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அல்லேலூயா. எப்போ ஒரு நபர் திருச்சபையும் ஊழியனையும் முட்டுவாங்கன்னா தங்கள் இருதயம் மேட்டிமை அடையும் போது, தாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது தான் முட்டுவாங்க. அல்லேலூயா. ஊழியனிடத்தில் எதிர்த்து பேசுவதும் ஊழியனை தவறாக விமர்சிப்பதும் இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பான விஷயம். அல்லேலூயா. ஒரு ஊழியன் ஒரு தேவனுடைய சபை. அல்லேலூயா. நான் இங்கே வரும்போது யாராவது என் கூட இருந்தீங்களா? இந்த ஊரில் கால் வைக்கும்போது யாருமே இல்லை. அப்போது இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா
இது ஒரு சபை. எது ஒரு சபை? ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை. இந்த சபைக்குள்ளிருந்து ஒவ்வொரு கற்களா இசைவாய் கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். சொல்ற விளங்குதா? இந்த ஹீப்ரூடைய டீச்சிங் அதுதான். மகிமை எங்கேயோ இல்லை, அழைக்கப்பட்ட ஊழியனிடத்திலிருந்து தேவ மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. முற்றது இங்கே வந்து முட்டனா உனக்கு கேடு. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், அது வசனத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், வசனத்தை கரெக்டாக புரிஞ்சு அப்படிலாம் முட்டக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் முட்டுங்க, அவருடைய பாதத்தில் முட்டுங்க, அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அப்போ எங்கேயோ ஏதோ போய் என்ன பண்ணக்கூடாது, நாங்கள் வெள்ளாண்மை பெருகிட்டோம், நாங்கள் இப்படி ஆகிட்டோம், அவங்க இருக்காங்க, இந்த வெயிட் ஆகிட்டோம் கீட் ஆகிட்டோம், என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய ஊழியத்திலேயோ திருச்சபையிலையோ முட்டக்கூடாது. அது ஆபத்து. என்ன நடந்துச்சு 10 படிங்க, முடிச்சிடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் முடிச்சிருவேன். ஜஸ்ட் 5 minutes. 19. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் மேல் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் வெளியே அனுப்புறதுக்கு பிரயாசப்பட்டாங்க. கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ஹல்லேலூயா. பகிரங்கமா குஷ்டரோகம் வந்தது, நெத்தியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, ஒருவனுடைய மேட்டிமை இது ஒரு பின் அடையாளமா பார்க்கலாம், அதாவது ஒரு மறைபொருளா பார்க்கலாம். எங்க குஷ்டரோகம் எங்க அருவருப்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னா புத்தியில ஸ்டார்ட் ஆகுது. உடனே வெளியே தள்ளுறார். அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் திருச்சபைக்கு ஊழியனுக்கு விரோதமாக நிற்கும் போது அங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மேட்டிமை கொள்ளும்போது, அதாவது உங்கள் செல்வாக்கில் மேட்டிமை கொள்ளும்போது, உயர்வில் எதில் மேட்டிமை கொள்ளும்போது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா புத்தியில் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நாளில் ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, பழைய ஏற்பாட்டு ஆலயத்தில் சேர்க்கவே மாட்டாங்க. ஒருவன் ஆலயத்தில் மக்கார் பண்ணுறான், இவரு சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, சபை சரியில்லை, இது சரியில்லை, நொட்டா சொல்கிறாங்கன்னா அவர்கள் அருவருப்பான இடத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கொஞ்ச நாளில் கர்த்தர் அவர்களை புறம்பாக்கிடுவார்னு அர்த்தம். அல்லேலூயா. இவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, யார் எதினாலே போனார்கள் என்பதை கர்த்தர் அறிவார். இந்த டிஸ்கஷன்லாம் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது பார்த்தா உங்களுக்கு கேடு உண்டாகும். நல்லா கவனிங்க. உசியா ராஜா கொண்டு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டார். சில பேர் பேசுறதுக்கு கூட யோசிப்பாங்க, ஏன்னா கர்த்தர் அடித்தது அவர்களுக்கு புரிந்துவிடும். அல்லேலூயா. அப்போ உடனே வெளியே போயிட்டான். அவர் கொஞ்ச நாள் என்ன பண்ணார், வசனம் அந்த ஒரு வார்த்தை வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவன் மரணம் அடைய காலவரையிலும் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் என்ன பண்ணல, மன்னிப்பு கேட்கல. சரி வேண்டாம், அதை விட்டுருவோம். இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் தான் அவர் மரிக்கிறத பார்க்க முடியுது. யாரு? உசியா ராஜா. நல்லா கவனிங்க. அப்போது அந்த உசியா ராஜா என்ன பண்ணியிருக்கணும், உடனே ஆசாரியத்தை மன்னிப்பு கேட்டிருக்கணும், இல்லைன்னா பாவ நிவாரண பலி செலுத்திருக்கணும், சர்வாங்கன பலி குற்ற நிவாரண பலி செலுத்திருக்கணும். ஒன்றும் அவன் செலுத்தலை. கர்த்தருடைய சமூகத்தில் மனசாபப்படலை. அவன் இருதயம் மேட்டிமை கண்டது. கொஞ்ச நாளில் அந்த வியாதியில் கொஞ்ச நாளில் மரித்து போனான். அவன் ராஜாக்கள் அடக்கம் பண்ணுற இடத்துல கூட அவன் என்ன பண்ணலையாம், அடக்கம் பண்ணலையாம். ஊரை விட்டு வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவிடம் சொல்ல, கர்த்தரை தேடுகிற நாட்களில் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். கர்த்தரை தேடாத காரியம் உண்டாகும்போது, மனமேட்டிமையாகும்போது அருவருப்பான நிலைமையில தள்ளப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்மை நாமே சீர்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தர் நமக்கு துணையா நிற்பார். நம்மளால் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா?